வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம் கேட்க போகிற கதை மரணம். ஒரு நாள் ஒரு குருவும் அவருடைய சீடரும் ஒரு கிராமத்தை சுற்றி நடைப்பயணம் மேற்கொண்டுட்ருக்காங்க. அப்போது அந்த சீடர் எப்போவும் இந்த மாதிரி நடைப்பயணம் போகும்போது தன்னோட குரு கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுப்பார். இந்த முறை அந்த சீடர் குரு கிட்ட மரணம்னா என்ன குருவே அப்படின்னு கேட்குறார். குரு சிரிச்சுக்கிட்டே சீடரை பார்த்து சொல்கிறாரு, மரணம்ல நிறைய வகை இருக்குது. உடல் தன்னுடைய ஆன்மாவை விட்டு பிரிந்து மேல்லோகம் போவது மரணம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் வாழும்போதே நிறைய மரணங்கள் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு குரு. சீடர் சொல்கிறாரு, குருவே எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நான் இந்த மரணத்தை பற்றின கருத்துக்களை இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சீடர் சொல்கிறார். குருவும் வா, நான் உனக்கு நேராகவே காட்டேன் அப்படின்னு சொல்லி சீடரை கூட்டிகிட்டு போகிறாரு. குருவும் சீடரும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும் போது ஒரு காட்சி கண் முன்னாடி தெரியுது. அது என்ன காட்சினா, ஒருத்தர் ஃபுல்லாக மது குடிச்சிட்டு ஃபுல் போதையில் அவங்க மனைவியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட குழந்தைகள் எல்லாம் பக்கத்தில் அவங்க அம்மாவை பார்த்து கதறிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் இது என்னவோ கேளிக்கை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே சீடர் சொல்கிறாரு, அந்த பெண்ணுக்கு இரத்த காயம் ஏற்பட்டிருக்கு, நான் போய் அவங்கள தடுக்கவா அப்படின்னு கேட்குறாரு. குரு, நீ அவனை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீ அதுக்கான காரணம், அதாவது அவன் கணவன் மனைவியை அடிக்கிறதுக்கான காரணத்தையும் கேட்டு தெரிஞ்சிட்டுவான்னு சொல்கிறார். உடனே வேகமாக போன சீடன் அந்த போதை ஆசாமியை ஓரமாக தள்ளிட்டு அந்த பெண்ணை பாதுகாப்பாக அவங்க வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாரு. ரொம்ப கோபமாக, இப்படி ஒரு பெண் மேலே கையை வைக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா? கட்டின மனைவியை அடிக்கிறது தப்பு இல்லையான்னு வீரமாக கேட்குறாரு. உடனே அந்த போதை ஆசாமி சொல்கிறாரு, வா வா நியாயஸ்தா, நியாயம் பேச வந்துட்டியா? நான் ஒரு நாளெல்லாம் உழைச்சதுனால என் உடம்பெல்லாம் வலிக்குது. அதனால் கொஞ்சம் மருந்து சாப்பிட்டுட்டு வருவேன். அவன் மருந்துன்றது சரக்கு, நான் கொஞ்சம் மருந்தை சாப்பிட்டுட்டு வருவேன். அந்த மருந்தை சாப்பிட்டு வீட்டில் கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா இவ வீட்டில் சமையலே செய்யலை. நான் தான் உழைக்கிறதுனால உடம்பு வலியில் மருந்து குடிச்சிட்டு வரேன். இவளுக்கு என்ன, இவ நல்லா தானே இருக்கா? 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாவது கறி சமைச்சு வைக்கலாம்ல, என் பிள்ளைங்களுக்கும் அந்த கறி சாப்பாடு போடலாம்ல. பாரு, அவளை உலக்க மாதிரி என்னை எதிர்த்து பேசுகிறா. கேட்டால் நான் காசு கொடுக்கணுமா, அவள் அதில் வாங்கி சமைக்கிறாளாம். நான் உழைக்கிற காசு என்னோட மருந்து செலவுக்கே சரியாக இருக்குது அப்படின்றார். சீடருக்கு ஒன்றும் புரியலை. சீடர் அவரை கோபமாக வரைச்சி பார்க்குறாரு. என்ன நியாயஸ்தா, நான் சொல்கிறதுல நியாயம் இருக்கா என்ன? கரெக்டு தானே அப்படின்னு கேட்குறாரு அந்த போதை ஆசாமி. உடனே குரு அங்கிருந்து சீடரை வரும்படியாக அழைக்கிறாரு. சீடரும் அங்கிருந்து கோபத்தோடு நகர்ந்து வந்துடுறாரு. குரு இப்போ சீடர்கிட்ட சொல்கிறாரு, இதுதான் மனிதனோட முதல் வகையான மரணம். மனிதன்றவன் தன்னோட பொறுப்புகளை எப்போ உணராமல், தனக்கும் உதவியாக இல்லாமல், தன்னை சார்ந்தவங்களையும் நிம்மதியாக வாழ விடாமல், தனக்கு பிறந்த அடுத்த தலைமுறையையும் சரியாக வளர விடாமல், இப்படி எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையாக நிற்கிறானே, இவனெல்லாம் வாழ்ந்தாலும் பிணத்திற்கு சமம்னு சொல்கிறார். இவர்கள் எல்லாரும் உயிருள்ள பிணங்கள்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நகர்ந்து போயிடுறாரு. சீடரும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே குரு பின்னாடி போயிடுறாரு. 2வதாக அந்த கிராமத்தில் இருக்க ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்கிறாரு குரு. அங்கே நின்றுட்டு அந்த கதவை தட்டுறாரு. உள்ளேருந்து ஒரு வயதான அம்மா வராங்க. வெளியே வந்தனும் குரு கிட்ட நமஸ்காரம் சொல்கிறாங்க. குருவும் பதிலுக்கு அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறாரு. அவங்க உடல்நிலையை பற்றி விசாரிக்கிறாரு. விசாரித்ததும், உங்கள் மகனை பற்றி என்னைக்காவது நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா கண்கள்ல இருந்து கண்ணீர் பொங்குது. கண்ணீர் பொங்க பொங்க அந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி, நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்தில் முதல் விஷயமே அவன்தான். எனக்கு இப்படி ஒரு பிள்ளையே பிறந்திருக்க வேண்டாம் சாமி. இப்படி ஒரு தலையெழுத்து எனக்கு அமையும்னு தெரிஞ்சிருந்தா அவனை கருவிலேயே கலைச்சிருப்பேன். என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனான். அவனை பற்றி பேசாதீங்க.
அவனோட பொருட்கள் மட்டும் இல்லை, அவனுடைய நினைவுகளையும் இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அழிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வேதனையாக வாசல்ல இருந்து உள்ளே போகிறாங்க. அந்த வயதான அம்மா உள்ளே போனதுமே குரு சீடரை பார்த்து, இந்த அம்மாவோட மகனை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. சீடர் சொல்கிறாரு, தெரியாது குருவே அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்மாவுக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தாங்க. ஒரு மகள் மட்டும்தான் இப்போ மிஞ்சி இருக்கா. மகன் ஒரே மகன்றதுக்காக சின்ன வயசுலேருந்து பொறுப்புகளை கற்றுக் கொடுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. அவனும் என்னவோ இந்த வாழ்க்கையே அவனுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கான பொறுப்பையும் எடுத்துக்காம, அவங்க அம்மாக்கான பொறுப்பையும் எடுத்துக்காம, அவங்க அப்பா இறந்த பின்பு கேட்கவும் ஆள் இல்லாமல் சுற்றி சிரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனால் யாருக்குமே உபயோகம் இல்லை. அந்த அம்மாவோட மகள் தான் பக்கத்தில் இருக்க கழனி வேலைக்கு போய் இந்த அம்மாவையும் அவளோட அண்ணனையும் காத்துக்கிட்டு வந்தா. இதில் ஏதோ ஒரு பெண்ணை காதலிச்சு காதல் தோல்வியில் அந்த மகன் தற்கொலையும் பண்ணிக்கிட்டான். தனக்கான பொறுப்பு ஏதுன்றதையும் தனக்கான குறிக்கோள் எதுன்றதையும் முதல்ல உணராமல் வாழ்கிற மனிதனை நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த தாயே அவனை கருவிலிருந்தே அழிச்சிருப்பேன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே அவனோட பிறப்பை பற்றி நம்ம என்ன பேச முடியும்? இவனோட இறப்புலாம் பிரபஞ்சமே விரும்பும் இந்த மாதிரி மனிதர்களோட இறப்புகளை. மனிதர்கள் எல்லாம் தனக்கான குறிக்கோள் எதுன்றத அவங்க மனதார முடிவு பண்ணுறதே கிடையாது. வாழ்க்கை போன போக்கில் வாழ்ந்துட்டுருக்காங்க. சாப்பிட்டோம், தூங்கணும், நானும் மூச்சு விட்டேன்ற ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு. கண் போன போக்கிலையும் கால் போன போக்கிலையும் மனது போன போக்கிலையும் போய் தாய்க்கும் பிரயோஜனம் இல்லாமல் தன் கூட பிறந்த தங்கைக்கும் ஒரு வாழ்க்கையை முடிவு பண்ணாமல் அவனும் அவன் வாழ்க்கையை சரியாக பார்த்துக்காம காதல் தோல்வின்னு தற்கொலை. இவனை மாதிரியான மனிதர்களோட இறப்பு இருக்கே, இதுதான் மோசமான இறப்புன்னு நான் சொல்லுவேன். வயதாகி வயோதிகத்தில் படுத்த படுக்கையாக இருந்து இருக்கிற இறப்பு கூட சிறந்த இறப்புன்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி உபயோகமே இல்லாத உடம்பும் உயிரும் மிகவும் கொடுமையான மரணம்னு தான் நான் சொல்லுவேன். அந்த தாயே அடிமனசுலேருந்து அவனை தூக்கி போட்டுட்டான். இதுக்கு மேலே என்ன தண்டனை அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைக்க போகுதுன்னு சீடரை அழைச்சிட்டு வராரு. இது 2வது வகையான மரணம் சீடனே அப்படின்னு சொல்கிறார். சீடரும் இவனோட மரணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே நடந்து குருவோட போகிறாரு. சீடன் இந்த முறை கேட்குறான், சிறந்த மரணம்னா என்ன குருவே அப்படின்னு கேட்குறான். உடனே குரு வா உன்கிட்ட நான் நேரடியாகவே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சீடரை அழைச்சிட்டு போகிறாரு. இவங்க நடந்து போய் ஒரு தர்ம சத்திரத்தை அடைகிறாங்க. அந்த தர்ம சத்திரத்தில் 3 வேளையும் வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உணவு வழங்கப்படும். அந்த தர்ம சத்திரத்தில் தங்குறவங்களுக்கு தேவையான வசதியும் 3 வேளை உணவும் அங்கே எப்பவும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தர்ம சத்திரத்து வாசலில் ஒருவருடைய முகம் அந்த சுவரில் பதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே சீடர் குரு பின்னாடியே போகிறாரு. குரு என்ன பண்ணுறாரு, அந்த தர்ம சத்திரத்தோட வாசலில் போய் அமைதியாக நிற்கிறார். 2 பேர் அந்த சத்திரத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இறங்கி வராங்க. அவங்க இறங்கி வரவங்க பேசிக்கிட்டு வராங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் பக்கத்து ஊர்லேருந்து வரேன், இந்த கிராமத்துக்கு என் தங்கச்சியை பார்க்க வந்தேன். ஆனால் என் தங்கச்சி கிராமத்தில் இல்லை, வைத்திய விஷயமா பக்கத்தில் போயிருக்கா. நல்ல வேலை இந்த சத்திரம் மட்டும் இல்லைன்னா என் வயிறு காஞ்சி போயிருக்கும். திரும்பி என் ஊருக்கு போகிற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட்ருக்க முடியாது. கையிலையும் பணம் இல்லை. இந்த தெய்வம் நமக்காக இந்த சத்திரத்தை கட்டி விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட இந்த தெய்வத்துக்கு ஆயுள் இருந்திருக்கலாம். இவங்க தலைமுறையே நல்லா இருக்கணும். இவர் மனசும் இவரோட பரந்த கொடைத்தன்மையும் இவங்க தலைமுறைக்கே இருந்தால் போதும். நம்மளை மாதிரி நிறைய ஏழை மக்கள் வாழலாம். தெய்வம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. பின்னாடி ஒரு கர்ப்பிணி பெண் வராங்க. இவங்க 2 பேருக்கும் பின்னாடி உணவு சாப்பிட்டு ஒரு கர்ப்பிணி பெண் வராங்க. அந்த பெண்ணை நிறுத்தி குரு கேட்குறாரு, எப்படிம்மா நல்லா இருக்கியான்னு கேட்குறாரு. குருவை பார்த்ததும் அந்த பெண் நமஸ்காரம் சொல்லிட்டு குரு கிட்ட சொல்கிறா,
ஐயா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னோட உடல்நிலை சரியா இல்லை. என் கணவரும் தொழிலுக்காக அடுத்த ஊருக்கு போயிருக்காரு. நான் உணவு சமைக்கிற நிலையிலே இல்லை. இந்த சத்திரத்தில் இன்னைக்கு நான் சாப்பிட்டேன். என் குழந்தையோட வயிறும் குளிர்ந்தது, என்னோட வயிறும் குளிர்ந்தது. இந்த மனிதர் நல்லா இருக்கணும்யா. நீங்கள் இவருக்கும் என்னோட ஆசீர்வாதத்திலேருந்து பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறா. குரு சொல்கிறாரு, ஒரு கர்ப்பிணி பெண் தெய்வத்திற்கு சமமானவள். ஒரு கருவில் உயிரை சுமக்கிற பெண் தெய்வம். நீ என் காலில் விழுந்து வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்ணை தடுத்து அந்த பெண்ணை பார்த்து போகும்படி அறிவுறுத்துறார். இப்போது இந்த காட்சிகள் எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் சீடனை பார்க்குறாரு. சீடனுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. இந்த தர்ம சத்திரத்தோட சுவற்றில் ஒரு முகம் பதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் ஒரு பெரிய மகான். அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. இந்த கிராமத்தில் இருக்க நிலத்தில் பாதி நிலம் அவருக்கு சொந்தமானது. அவர் சொத்துக்களை நினச்சி கர்வமாக வாழ்ந்திருக்கலாம். சுயநலமாக அவங்க தலைமுறைக்கு மட்டும்தான் அந்த சொத்து சேரணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த மகான் அப்படி நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி ஊருக்கு நிறைய தர்ம சத்திரங்களை கட்டி இந்த தர்ம சத்திரங்களுக்கு 3 வேளையும் உணவு தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அதுக்கான செலவும் அதுக்கான நிலத்தையும் ஒதுக்கி கொடுத்து 4 நல்லவர்கள்கிட்ட அந்த தர்ம சத்திரத்தை ஒப்படைச்சிட்டு இறந்து போயிட்டாரு. இப்போது அவங்க குடும்பம் இந்த தர்ம சத்திரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அவரோட மனசுப்படி நேர்மையாகவும் மக்களுக்கு எந்த துரோகமும் செய்யாத வகையிலும் இந்த உதவியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் இறந்த பின்னாலும் ஒரு வாய் உணவு உண்ணும் போதும் ஒரு மனிதர் இவரை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நீ கேட்ட பத்தியா சிறப்பான மரணம் எதுன்னு? இதுதான் சிறப்பான மரணம். நம்ம இந்த பூமியில் வாழும் பொழுது வாழ்ந்து முடித்த அப்புறமும் நம்ம உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிஞ்ச பின்னாடி கூட நம்ம பேரும் புகழும் யாராவது ஒருத்தர் வாயில் நின்று அது காற்றுல கலந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சமம். இதை தான் நான் இறப்பிற்கு பின்னாடியும் வாழ்வுன்னு சொல்லுவேன். இதுதான் சிறப்பான மரணம்னு சொல்லுவேன். ஒரு மனிதன் எப்போ தனக்கு முழுமையாக பயன்பட்டு தான் யாருன்றதை உணர்ந்து அடுத்தவர்களுக்கும் உதவிகள் செய்து அடுத்தவர் நலன்லையும் அக்கறை காட்டி பரந்த மனதோட விரிந்த அறிவோட வாழ்ந்துட்டு இருக்கிறானோ அவன் இறந்த பின்னாலும் அவனுடைய புகழ் காற்றில் கலந்து கொண்டே இருக்கும். அவன் பெயரை நிறைய நூற்றாண்டுகளுக்கு பின்னாடியும் உச்சரிப்பாங்க. இந்த மரணம் தான் சிறந்த மரணம்னு சொல்கிறார். இதை கேட்ட சீடனுக்கு எல்லா விஷயமும் ஓரளவு விளங்குது. வழக்கம் போல் தன்னோட குரு பின்னாடியே அவர் போக வேண்டிய இடத்துக்கும் சீடனும் அமைதியாக இங்கே நடந்த இன்னைக்கு அவர் பார்த்த காட்சிகளையும் அவர் கடந்து வந்த மனிதர்களையும் பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே குரு பின்னாடியே போகிறாரு. இந்த கதையிலேருந்து நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் மரணம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு திருப்தியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு என் வாழ்க்கை எனக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தது, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஓரளவு பயன்பட்டுச்சு, என்னால் 4 விஷயம் செய்ய முடிஞ்சதுன்ற திருப்தியோட நைட்டு நம்ம கண்ணை மூடி தூங்கணும். காலையில் நம்ம எந்திரிக்கவே கூடாது. இதுதான் நான் ஒரு நல்ல மரணமாக நினைக்கிறேன். நம்ம தன்னிறைவான வாழ்க்கையை வாழணும்னா நமக்கான ஒரு குறிக்கோள் இருக்கணும். நம்ம அடுத்தவர் நலனிலையும் அக்கறைகள் செலுத்தணும். அடுத்தவர் நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாம் சாகும் பொழுது நமக்கு மரணம் வரும் பொழுது நம்ம அந்த மரணத்தை பார்த்து பயப்படாமல் எந்த நொடி வேணால் யாருக்கு வேணால் அந்த இயற்கை நிகழ்வு நடக்கலாம். அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் அதை பற்றி பயப்படாமல் நான் இந்த பூமியில் மனிதனாக வாழ்கிறதுக்கு கிடைச்ச வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு நான் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு நிம்மதியாக கண்களை மூடணும். அதுதான் ஒரு சிறந்த மனித வாழ்க்கைக்கான அடையாளமே. இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.